ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்க நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நன்னாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் இருதயம் திறக்கப்படத்தக்கதாய் உம்முடைய வார்த்தைகளின் விதைகளை நீர் எங்கள் இருதயத்திலே விதைத்தருளுவீராக. அந்த விதைகள் இருதயமாகிய நிலத்திலே முளைக்கப்பட்டு செடிகளாய் வளர்ந்து 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் நல்ல விதைகளாய் காணப்பட, நல்ல நிலமாய் காணப்பட எங்கள் இருதயத்தை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. உடைய நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க தகுதியாக்கப்படும்படியான இருதயமாய் காணப்பட நீர் கிருபை அருளச் செய்வீராக. உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தைகள் நிமித்தமாய் எங்களை போஷித்தருள்வீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி எசேக்கியேல் புஸ்தகம் 36 அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்க கேட்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 36 அதிகாரம் 27, 26, 27 வசனங்களை வாசிக்க கேட்போம். நம்முடைய தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு சதையான இருதயத்தை கொடுப்பவர். சதையான இருதயத்தை கொடுப்பவர் என்கிறதான தலைப்பின் கீழே நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரலையிலே கண்டு கொண்டிருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கூட இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நேரலையிலே கண்டு கொண்டிருக்கிறதான நீங்கள் நேரடியாய் வந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் உங்களுக்கு ஆவல் இருக்குமே ஆனால் தயவாய் நீங்கள் வருக வருக என நாங்கள் வரவேற்க கடமை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். நீங்கள் நேரில் வந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் உங்கள் இருதயத்தின் ஏவுதல் இருக்குமானால் தாராளமாய் நீங்கள் வந்து எங்களோடு கூட இணைந்து ஆராதனையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எங்களுடைய ஊழியத்தை தாங்க உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால், உங்கள் இருதயத்தில் ஏவுதல் ஏற்படுமானால் தயவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதான எங்கள் தொலைபேசி எண்ணிற்கு நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளையோ வெகுமதிகளையோ அனுப்பி ஊழியத்தை தாங்கலாம் என்று இது நிமித்தமாய் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டுமானால், பார்க்க வேண்டுமானால் GSM 07 TV என்கிறதான யூடியூப் சேனலிலே எங்களுடைய செய்திகள் அத்தனையும் பதிவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகளை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் GSM 07 TV என்கிறதான அந்த சேனலை சர்ச் செய்து அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் கண்டு அநேகர் பயன்பெறத்தக்கதாய் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றுமாய் அதை ஷேர் செய்து அநேகர் பயன்பெறத்தக்கதாய் நீங்கள் செய்வீர்களானால் அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் நிமித்தமாய் ஆறுதல் கிடைக்கப்படுவதற்கும் விடுதலை கிடைக்கப்படுவதற்கும் அது பிரயோஜனமாயிருக்கும் என்று உங்களிடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளாய் நாம் கடந்து போவோம். வாசிப்போம். எசேக்கியேல் 36, 26, 27. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து
உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எசேக்கியேலின் நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்விதமாக வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அவர் என்னவென்று இங்கு வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே தேவனாகிய கர்த்தர் குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்னவாய் காணப்படுகிறது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் மாறி போயிருக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். பாருங்கள், உங்கள் புதிதான இருதயத்தை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் மாறி போயிருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். இந்த இடத்திலே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கல்லாய் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். எது நிமித்தமாய் கல்லாய் மாற்றப்பட்டிருக்கிறது? எந்த காரியங்களின் நிமித்தமாய் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கடினப்பட்ட நிலையிலே இருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் வழி விலகி, அவர்கள் திசை மாறி தங்களுடைய மன விருப்பத்தின்படியேயும் தங்களுடைய சுய இச்சைகளின்படியேயும் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொண்டபடியினாலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்? எப்படிப்பட்டவர்களாய் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்? தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாய், அந்த கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் அவைகளுக்கு நிமித்தமாய் தன் விருப்பத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். எப்படி? வசனம் என்ன சொல்லுகிறது? கற்பனை என்ன சொல்லுகிறது? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்வாயாக, அவர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துவாயாக என்று கற்பனை சொல்லுகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறி போனார்கள்? எப்படிப்பட்டவர்களாய் மாறி போனார்கள்? பாகாலை வணங்குகிறவர்களாய் மாறி போனார்கள். எதற்காக பாகாலை வணங்குகிறவர்களாய் அவர்கள் மாறி போனார்கள்? இங்கே தேவனாகிய கர்த்தரை வணங்குவதின் நிமித்தமாய், அவரை தொழுது கொள்வதின் நிமித்தமாய் நமக்கு ஒரு பிரயோஜனமும் ஏற்படவில்லை. நமக்கு நலமான காரியங்கள் ஒன்றும் நமக்கு ஏற்படவில்லை. அதே சமயத்தில் இந்த பாகாலை நாம் தொழுது கொண்டோம் என்றால், இந்த பாகாலை தொழுது கொள்வதின் நோக்கம் எப்படிப்பட்டதாய் இருந்தது? தங்களுடைய இருதயத்தை மகிழ்விக்க பண்ணுகிறதாய் காணப்பட்டது. பாகாலுடைய தொழுகை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? குடியும் வெறியும் விபச்சாரங்கள் செய்வதுமாய் பாகாலுடைய தொழுகை காணப்பட்டது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கல்லாக்கப்பட்டிருந்தபடியினாலே, எதற்கு கல்லாக்கப்பட்டிருந்தபடியினாலே? தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாய்
இருதயம் கடினப்பட்டிருந்தபடியினாலே அந்த இருதயத்தை எடுத்துவிட்டு, எந்த இருதயத்தை எடுத்துவிட்டு? கல்லான இருதயத்தை இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து எடுத்துவிட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன் என்று அவர் சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். கவனிக்கணும், இங்க அவர் என்ன சுட்டி காட்டுறாரு? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தின் புதிதான ஆவியை கட்டளையிட்டு. எதற்கு புதிதான ஆவியை கட்டளையிட்டு? எதற்காக அவர் புதிதான ஆவியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறவராய் காணப்படுகிறார்? காரணம் என்ன? பரிசுத்த ஆவி இப்பொழுது எப்படிப்பட்ட ஆவியாய் மாற்றப்பட்டிருக்கிறது? அவர்களுக்குள்ளாக தீட்டுப்பட்டதாக மாற்றப்பட்டிருக்கிறது. எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவி எப்படிப்பட்டதான ஆவியாய் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது? அவர்களுக்குள்ளாய் தீட்டுப்பட்ட நிலையிலே, பரிசுத்த இன்மையினால், பரிசுத்தம் இல்லாத நிலையிலே ஆவி அவர்களுக்குள்ளாய் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது? தேவனை தொழுது கொள்வதற்கு பதிலாக பாகாலை தொழுது கொண்டால் மாத்திரம்தான் நமக்கு நலமானது கிடைக்கப்படும் என்று தங்களுடைய ஆவி தீட்டுப்பட்டிருந்தபடியினாலே அந்த ஆவியை எடுத்து, எப்படிப்பட்ட ஆவியை அவர் கொடுப்பேன் என்று கட்டளையிடுகிறார்? உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று அங்கு சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இதே நிலைதான் இன்றைக்கு நம்மிடத்திலேயும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதே நிலைதான் இன்றைக்கு நம்மிடத்திலேயும் காணப்பட்டு கொண்டிருக்கிறதாய் இருக்கிறது. என்ன காரணம்? எது நிமித்தமாக? சற்று உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், அன்றைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருந்ததோ அதே நிலைதான் இன்றைக்கும் நம்முடைய இருதயம் கடினப்பட்ட நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எதை குறித்து? ஒருவேளை வெளி வேஷத்துக்கு வேண்டுமானால், வெளி காரியத்துக்கு வேண்டுமானால் நான் தேவனை தொழுது கொள்ளுகிறேன் என்று சொன்னாலும் கூட இருதயம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? கடின இருதயமாய் காணப்படுகிறது, கல்லான இருதயமாய் காணப்படுகிறது. எதை குறித்து? தேவனை குறித்து. காரணம் என்ன? என்ன காரணம்? நானும் எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், தேவனை தொழுது கொண்டேதான் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையான காரியங்களும் கிட்டி சேர்வதாக எனக்கு தோன்ற பண்ணவில்லை என்று நாம் நினைத்து கொண்டு ஒருவேளை இந்த வழியிலிருந்து நாம் சற்று வடிவிலகி போனோமானால், சற்று உலகத்தை அனுசரித்து போனோமானால் எல்லாவற்றிலேயும் நமக்கு சுகம் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும் என்று நாம் என்ன பண்ணுகிறவர்களா இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் கற்பனைகளை விட்டு சற்று வழி விலகி செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். எல்லா விதத்திலேயும், எல்லாவற்றிலேயும் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று கற்பனை சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி ஆராதனை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம். ஆனால் அந்த ஆராதனை உண்மையான நிலையாய் இல்லாதபடிக்கு மனிதர்களை முன்னோக்குகிறவர்களாய், மனிதர்களை உயர்த்துகிறவர் ஆராதனையாய் நாம் செய்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படித்தானே? அப்படித்தானே இருக்கிறது நம்முடைய இருதயம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? கல்லான இருதயமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய இருதயம் என்ன நிலையிலே காணப்படுகிறது? கடின இருதயமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உன் கடினமான இருதயத்தை எடுத்துவிட்டு உனக்கு எப்படிப்பட்ட இருதயத்தை அவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார்? சதையான இருதயத்தை அவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஏன்? என்ன காரணம்? எதற்காக அவர் சதையான இருதயத்தை கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார்? எடுத்து வாசிப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
எசேக்கியேல் 11:19. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவர்களின்படி செய்ய அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீ தேவனிடத்திலே கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்னவா இருக்கிறது? தேவனே, என்னுடைய கல்லான இருதயத்தை நீர் எடுத்து போட வேண்டும் என்று அவரிடத்திலே நாம் முறையிட வேண்டியதாய் இருக்கிறது. அப்படி ஒருவேளை நீங்கள் கேட்பீர்களானால் உங்களுடைய கல்லான இருதயத்தை அவர் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுத்து அவர் சொல்லுகிறார், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். எப்பொழுது? நம்முடைய கல்லான இருதயம் போக பண்ணி சதையான இருதயத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் தேவ சமூகத்தில் அனுதினமும் நம்மை தாழ்த்துகிறவர்களாய் இருப்போமானால் அவர் சொல்லுகிறார், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் நம்முடைய தேவனாய் இருக்க வேண்டுமானால், நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்க வேண்டுமானால், நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் காணப்பட வேண்டும்? எப்படிப்பட்ட இருதயமாய் காணப்பட வேண்டும்? சதையான இருதயமாய் காணப்பட வேண்டும். எதற்கு சதையான இருதயமாய் காணப்பட வேண்டும்? இந்த சதையான இருதயம் நமக்கு இருக்குமானால், இந்த சதையான இருதயம் தேவனாகிய கர்த்தர் நிமித்தமாய் நமக்கு கொடுக்கப்பட்டதாய் இருக்கும். இந்த சதையான இருதயத்தின் நிமித்தமாய் நாம் அநேகருக்கு என்ன பண்ணுகிறவர்களாய் காணப்படுவோம்? உதவி செய்கிறவர்களாய் காணப்படுவோம். அநேகரை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் காணப்படுவோம். உபத்திரவப்படுகிறவர்களை குறித்து நாம் என்ன பண்ணுவோம்? வியாகுலப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் காணப்படுவோம். இயேசுவானவர் கூட அவர் எப்படிப்பட்ட இருதயமாய் கொண்டிருந்தார்? சதையான இருதயம் அவர் கொண்டிருந்தபடியினால் தான் அநேகரை பார்த்து அவர் எப்படிப்பட்ட நிலையிலே காணப்பட்டார்? வியாகுலம் அடைந்தவராய் காணப்பட்டார். அநேகருக்காக அவருடைய இருதயத்திலே அவர் கண்ணீர் வடித்தவராய் காணப்பட்டார். இந்த ஜனங்களுக்காக அவர் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று தன் இருதயத்திலே அங்கலாய்ப்பு கொண்டவராய் காணப்பட்டார். எப்படி காணப்பட்டாரு? தன் இருதயத்தில் அங்கலாய்ப்பு கொண்டவராய் காணப்பட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சதையான இருதயம் இல்லாமல் கல்லான இருதயம் நம்முடைய சரீரத்திலே இருக்குமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்போம்? நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்போம்? தேவனுடைய கற்பனைகளுக்கு மீறுகிறவர்களாய். எப்படி? தேவனுடைய கற்பனைகளுக்கு மீறுகிறவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். கேட்கலாம், இப்படிங்க நாங்க தேவனுக்கு கற்பனைகளை மீற முடியும்? நாங்க எந்த பாவமும் செய்யாம தானே வாழ்றோம். நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் இப்படித்தானே நாங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் எப்படி நாங்கள் தேவனுடைய கற்பனைகளுக்கு மீறினவர்களாய் காணப்படுவோம் என்று நாம் கேட்கிறவர்களாய் காணப்படலாம். கவனிக்கணுங்க. எவ்விதமாக நாங்கள் மீறினவர்களாய் காணப்படுவோம் என்று நீங்கள் சொல்ல முடியும் என்று எங்களை பார்த்து கேட்கலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உங்கள் இருதயம் கடினமாக்கப்பட்ட நிலையில் இருக்குமானால், கல்லான இருதயமாய் காணப்படுமானால்,
உன் சுற்றத்தார் முற்றத்தாரிலும் கஷ்டப்படுவதை பார்த்து அவர்களுக்கு மனம் இறங்காதவர்களாய், அவர்களுக்காய் ஜெபிக்காதவர்களாய், தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுவோம். தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். அவர் பிறந்து கடின இருதயம் உடையவராய் ஒருவேளை இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்திருப்பார். ஆனால் எப்படி வாழ்ந்திருப்பார்? நான் யார் தெரியுமா? நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவன், நான் தான் இந்த உலகத்தை ஆள்வதற்காக வந்த ராஜா என்று தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருந்தவராய் காணப்பட்டிருப்பார். அவருடைய இருதயம் கடினப்பட்ட இருதயமாய் இருக்குமே, ஆனால் அவர் தன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டவராய் காண்பித்திருப்பார். யாருக்குமே அவர் என்ன பண்ணிருக்க மாட்டார்? உதவி செய்திருக்க மாட்டார். யாருக்குமே அவர் என்ன பண்ணிருக்க மாட்டார்? வியாதியை சுகப்படுத்தியிருக்க மாட்டார். மாறாக அவர் எப்படிப்பட்டவராய் தன்னை காண்பித்துக் கொண்டார்? எல்லாரையும் அவர் நேசிக்கிற ஒரு கருணையுள்ள தெய்வமாய் தன்னை காண்பித்துக் கொண்டார். அனைவரையும் மீதும் அன்பு கூறுகிறவராய் அவர் காண்பித்தார். எங்கு சென்றாலும் அவரை தேடி வருகிறவர்களுக்கு அந்த தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிறவராய் காணப்பட்டார். அவருக்கு வேண்டியவரோ வேண்டாதவரோ என்று அவர் ஒரு பொழுதும் என்ன பண்ணல? எந்த ஒரு நபரையுமே நிந்தித்து அவர் ஒதுக்குகிற தெய்வமாய் இல்லை. எல்லாரையும் அவர் நேசித்தார். உதாரணமா பார்க்கணும்னா கூட, அவரை கொலை செய்வதற்காக கைது பண்ணுவதற்காக போர் சேவகர்கள் வந்து கெத்செமனே தோட்டத்திலே என்ன பண்றாங்க? அவரை சிறை பிடிக்கும்படியாய் வந்து பிடிக்கிறாங்க. அப்படி பிடித்த மாத்திரத்திலே பேதுரு ஒரு பட்டயத்தை, ஒரு கத்தி எடுத்து என்ன பண்றான்? ஒரு போர் சேவகனுடைய காதுகளை துண்டித்து விடுகிறான். அந்த நேரத்துல கூட பாருங்க, அந்த போர் சேவகன் தன்னை கைது பண்ணிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணி சிறைச்சாலையில் அடைப்பதற்காகத்தான், நியாய சங்கத்துக்கு முன்பதாய் நிறுத்துவதற்காக வந்திருக்கிறான். இவர் நினைத்திருப்பாரே, ஆனால் என்னை கைது பண்ணதானே வந்த, உனக்கு இது நல்லா வேணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருப்பாரு? தன் இருதயத்திலே யோசித்திருப்பார். ஆனால் மாறாக அங்க நடைபெற்ற சம்பவம் என்ன? என்னை கைது பண்ண போய் வந்திருந்தாலும் சரி, நீ எனக்கு தீமையை நினைத்தாலும் நான் உனக்கு நன்மையே அருளச் செய்கிறேன் என்று அந்த காதை எடுத்து, துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்து கிடந்ததான் அந்த காதை எடுத்து அந்த நேரத்திலேயும் அவர் என்ன பண்றாரு? அந்த போர் சேவகனுக்கு ஒட்டி சரிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். எவ்வளவு ஒரு கருணை உள்ள தெய்வம் அவர்! எவ்வளவு ஒரு சதையான இருதயத்தை கொண்ட தெய்வமாய் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம் இருதயத்தை நாம் நிதானித்து அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன்? காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவை போல சதையுள்ள இருதயத்தை கொண்டவர்களாய் நம் இருதயம் காணப்பட வேண்டும். அவர் இருதயத்தை ஆராய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் இருதயத்தை உற்று நோக்குகிற தேவனாயிருக்கிறார். அப்படி அவர் நம் இருதயத்தை உற்று நோக்கும் பொழுது நம்முடைய இருதயம் பரிசுத்த இருதயமாய், சதையான இருதயமாய், தேவன் அருளச் செய்த இருதயமாய் நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் அவருடைய கற்பனைகளிலிருந்து நாம் வழிவிலகாமல் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம்? அவரில் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுவோம். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே,
கர்த்தர் கொடுக்கிற இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியதான ஜெபம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைமரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று யார் யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே மன்றாடி கேட்கிறோமோ, முறையிடுகிறோமோ, அவர்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுக்க அவர் கிருபையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? இங்கே சொல்லப்பட்டது போல சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று நம்முடைய விண்ணப்பங்களை செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பாருங்க, இயேசுவானவர் கூட எருசலேம் பட்டணத்தின் வீதிகளிலே அவர் நடந்து போகிறவராய் காணப்படுகிறார். அப்படி நடந்து போகிறதான வழியிலே ஒரு மரம் இருக்கிறது, அத்தி மரம். அந்த அத்தி மரத்தை அவர் என்ன பண்றாரு? அத்திமரத்தை என்ன பண்றாரு? உற்று நோக்குகிறவராய் காணப்படுகிறார். இந்த அத்திமரத்திலிருந்து ஒரு ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜனங்களும் அந்த அத்திமரத்தை பார்த்தார்கள், இயேசுவும் அந்த அத்திமரத்தை பார்த்தார். ஜனங்கள் எப்படி பார்த்தார்கள்? அந்த அத்திமரம் செழிப்பாய் வளர்ந்திருக்கிறது. இந்த அத்திமரத்தை ஜனங்கள் எப்படி பார்த்தாங்க? செழிப்பான ஒரு அத்திமரமாய் காணப்படுகிறது என்று ஜனங்கள் பார்த்தவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இயேசு எவ்விதமாய் பார்த்தார்? அந்த அத்திமரத்தை உற்று நோக்கி அந்த அத்திமரத்தில் கனி இல்லை என்பதை அவர் என்ன பண்ணார்? அறிந்து கொண்டார். அவர் தேடி பார்க்கிறார். நன்றாய் உற்று நோக்கி சுற்றி முற்றி பார்க்கிறார். அவர் எங்காகிலும் ஒரு கனியாவது இருக்குமா? எங்காவது ஒரு ஓரத்துல இலை மறைவிலே, ஏதாவது ஒரு இடத்திலே கிளைகள் மறைவிலே, இலை மறைவிலே ஏதாவது ஒரு கனி தொங்கிக் கொண்டிருக்குமா? அந்த கனியை நான் புசிக்கலாம் என்று, தன்னுடைய பசியை ஆற்றிக் கொள்ளலாம் என்று அவர் என்ன பண்றாரு? அங்கலாய்ப்போட அவர் உற்று உற்று நோக்கி சுற்றி பார்க்கிறவராய் காணப்படுகிறார். எதை? அத்திமரத்தை. ஆனால் நடைபெற்ற சம்பவம் என்ன? அந்த அத்திமரத்துல என்ன இல்ல? புசிப்பதற்கு. யார் புசிப்பதற்கு? இயேசுவானவர் புசிப்பதற்கு தேவையான கனி அங்கு இல்லை. ஆனால் அந்த மரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? செழிப்பான மரமாய் காணப்பட்டது, ஓங்கி வளர்ந்த மரமாய் காணப்பட்டது, துளிர்கள் நிறைந்த மரமாய் காணப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை கூட இப்படிப்பட்டதாய் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்டதாய் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனங்கள் பார்ப்பதற்கு எப்படிப்பட்டதான வாழ்க்கையா இருக்கிறது? செழிப்பான வாழ்க்கையாய் உங்களுடைய வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனங்கள் பார்ப்பதற்கு வேண்டுமானால் அந்த மரம் ஓங்கி வளர்ந்த மரமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை கூட ஓங்கி வளர்ந்த வாழ்க்கையாய் இருக்கிறது. அந்த மரத்திலே காணப்பட்டதான துளிரின் இலைகள் போலத்தான் இன்றைக்கு வாழ்க்கையும் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? துளிர்த்த இலையை போல வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனங்கள் பார்ப்பதற்கு வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கையாய் காணப்படுகிறது. ஆனால் ஜனங்கள் பார்க்கிறதான பார்வை வெளி தோற்றத்தை பார்க்கிறார்கள். இயேசு பார்க்கிறார், உள்ளே உன் இருதயத்தை அவர் காண்கிறவராய் காணப்படுகிறார். அவர் உற்று நோக்குகிறவராய் காண்கிறவராய் இருக்கிறார். அவர் வெளி தோற்றத்தை பார்க்கவில்லை. நீ இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை அவர் பார்க்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையின் உயர்ந்த ஸ்தானங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை அவர் பார்க்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையிலே துளிர்கள் இருக்கிறதா இல்லையா என்பதை அவர் ஒருபொழுதும் அவர் பார்க்கவில்லை. மாறாக அவர் எதை பார்க்கிறவராய் காணப்படுகிறார்? எதை உற்று நோக்குகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார் தெரியுமா? உன் இருதயத்தை அவர் பார்க்கும்படியாய் உற்று நோக்குகிறார். ஒரு உற்று பார்க்கிறார். எங்கேயாகிலும் சின்னதா ஒரு சதை இருக்குமா? அந்த இருதயம் முழுவதும் கல்லாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதா, அல்லது ஏதாவது ஒரு ஓரத்துல ஒரு ஈரம், ஒரு சதை கொஞ்சமாவது இருக்கா என்பதை அவர் சுற்றி சுற்றி எப்படி அந்த
அத்திமரத்தை அவர் சுற்றி சுற்றி ஆராய்ந்து பார்த்தாரோ, அதே போல இன்றைக்கு இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிறவராய் காணப்படுகிறார். எதற்கு? எங்காகிலும் ஓரமா கொஞ்சமா அந்த இருதயத்துல கொஞ்சம் ஈரம் இருக்கும், கொஞ்சம் சதை இருக்கும் என்று. ஆனால் இன்றைக்கு அவர் தேடினபடி யாருடைய இருதயமும் சதை இல்லாத இருதயமாய் காணப்படுகிறது. எப்படி அந்த இருதயத்திலே அவர் தேடின பொழுது அத்திமரம் கிடைக்காதவராய் அவர் ஏமாற்றப்பட்ட நிலையிலே அந்த அத்திமரத்தை சபித்தாரோ, கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, உன் காலத்தில் உன் கனியை நீ கொடாமல் போவாயானால், தேவனிடத்திலே உன்னுடைய வார்த்தைகள் நிமித்தமாய் முழங்கால்களை முடக்குவதன் நிமித்தமாய், ஆண்டவரே கடினப்பட்ட என் கல்லான இருதயத்தை எடுத்து சதையுள்ள இருதயத்தை எனக்குள் வையும் என்று நீ கேளாமல் உன்னுடைய நிர்விசாரணத்தின் நிமித்தமாய் உன்னுடைய ஜீவியத்தை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், களிப்பான நிலையிலே குதூகலமான நிலையிலே உன்னுடைய ஜீவியத்தை நீ வாழ்ந்து அனுபவித்துக் கொண்டிருப்பாயானால், ஒரு நாள் வரும், எப்படி இஸ்ரவேல் அந்த நகரத்தின் வீதிகளிலே அவர் உலாவி நடந்து வந்தாரோ, அதே போல தேவாதி தேவனிடத்திலிருந்து அவர் அதிகாரம் பெற்றவராய், பிரதான தூதர்கள் சூழத்தக்கதாய் வானத்திலிருந்து இறங்கி பூமியின் பாதைகளிலே அவர் நடந்து வருகிறவராய், திரளான கூட்டத்தின் மத்தியிலே சூழப்பட்டவராய் வருகிறவராய் அவர் காட்சியளிக்கும் பொழுது உன் இருதயத்தை உற்று நோக்குகிற தேவனாய் அவர் காணப்படுவார். உன் இருதயம் கல்லான இருதயமாய் இருக்கிறதா அல்லது சதையான இருதயமாய் இருக்கிறதா என்பதை அவர் உற்று பார்ப்பார். அவர் புசிக்கத்தக்கதான கனி இருக்கிறதா என்பதை அவர் உற்று பார்ப்பார். ஒருவேளை அந்த அத்தி மரத்தில் கனி இல்லாதபடியினாலே எப்படி அவர் சபித்தாரோ, அதே போல உன் இருதயம் கல்லாக்கப்பட்ட நிலையிலேயே இருக்குமானால், இருதயம் கர்த்தர் கொடுக்கிறதான சதையான இருதயத்தை வைத்துக் கொள்ளாமல், அதை பெற்றுக் கொள்ளாமல் இருக்குமே ஆனால், எல்லாம் என்னுடையது, இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தில் காணப்படுகிறவைகள் அத்தனையும் எனக்குரியது என்பதின் மேன்மைகள் மேட்டிமைகள் உனக்குள்ளேயே இருக்குமானால், அது நிமித்தமாய் நீ எப்படிப்பட்ட பிள்ளையாய் மாறி போவாய் தெரியுமா? அத்திமரம் எப்படி சபிக்கப்பட்டு போனதோ அதே போல உன்னுடைய வாழ்க்கையும் சபிக்கப்பட்டு எப்படி அத்திமரம் பட்டு போனதோ அதே போல ஓங்கி வளர்ந்ததான உன்னுடைய வாழ்க்கையும் பட்டு போக பண்ணும் என்று இங்கு திருவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறதாய் காணப்படுகிறது. எடுத்து வாசிப்போம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 2:4. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், அவருடைய தயவு பொறுமையும் நீடிய சாந்தமும் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயா? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, இங்கே வசனம் சொல்லுகிறது, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? வசனம் என்ன சொல்லுது? தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். அவர் என்ன சொல்றாரு? எசேக்கியேல் புஸ்தகத்திலே கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். எதற்கு?
அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிவதற்கு, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு சங்கீதங்களிலே சொல்லுகிறார், நாம் எப்படி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், நலமான இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று நாம் அவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சங்கீதங்களின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, நாம் கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் இங்கே வசனம் சொல்லப்பட்டது போல தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், தேவ தயவு உன்னை ஏவிக் கொண்டிருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ளாமல் நிர்விசாரணப்பட்டு கொண்டு இருப்பாயானால், அங்கே அந்த அத்தி மரத்தில் அவர் பார்த்தது போல உன்னையும் அவர் உற்று நோக்கி பார்ப்பார். எதற்கென்று இங்கே வசனம் சொல்லுகிறது, அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. யாருடைய தயவை? அவருடைய தயவை, அவருடைய நீடிய பொறுமையை, அவருடைய சாந்தத்தை நீ அசட்டை பண்ணுவாயானால் எதற்காக? எதற்காக? சதையான இருதயத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த தயவையும் அந்த நீடிய பொறுமையும் அந்த கிருபையையும் நீ அசட்டை பண்ணுவாயானால், நியாய தீர்ப்பின் நாளிலே எப்படி அந்த மரத்துக்கு நியமிக்கப்பட்டதோ, அந்த மரத்துக்கு நியாய தீர்ப்பு நியமிக்கப்பட்டதோ, அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலேயும் நியாய தீர்ப்பு நியமிக்கப்படும் என்று தேவன் நிமித்தமாய் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அசட்டை பண்ணுவாயோ, அசட்டை பண்ணி கொண்டிருப்பாயானால் நியாய தீர்ப்பு உனக்கு நேராய் வரும் என்று தேவனாகிய கர்த்தர் சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். இருதயத்தை நீ ஆராய்ந்து பார். உன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் காணப்படுகிறது என்பதை நீ ஆராய்ந்து பார். உன் இருதயம் கல்லாக்கப்பட்ட நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறதா, அல்லது அனைவரையும் குறித்து சதையாக்கப்பட்ட இருதயமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை நீ யோசித்து பார்க்கிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, கர்த்தரிடத்தில் கேட்டு, ஆண்டவரே சதையான இருதயத்தை எனக்கு கொடும், அநேகர் மீது நான் கரிசனை கொள்ளுகிறவனாய், அநேகருக்கு நான் உதவி செய்கிறவனாய், என்னால் இயன்ற வரைக்கும் அநேகருக்காக நான் வியாகுலப்படுகிறவனாய் என்னை அனுமதியும் என்று தேவனிடத்தில் கேட்டு சதையான இருதயத்தை நீ பெற்றுக்கொள்வாயானால், கிருபையை பெற்றுக்கொண்ட பிள்ளையாய் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க ஏதுவாக்க அந்த இருதயம் காணப்படும் என்று உங்களிடத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோமா? சர்வ லோகத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா, எங்களுடைய கல்லான இருதயத்தை நீர் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நீர் கொடுக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தையே நாங்கள் மன்றாடுதல் செய்கிறோம். தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் சொன்னது போல கர்த்தாவே, உங்களுடைய வழி விலக பண்ணினதான கடின இருதயத்தை நான் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினீரே. எதற்காக? உடைய கற்பனைகளை கை கொள்வதற்காக. தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையிலே உடைய கற்பனைகளை விட்டு நாங்கள் வழி விலக பண்ணியிருக்கிறோம். ஆண்டவரே, உடைய கற்பனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியாதவர்களாய், தங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இணங்கினவர்களாய், எங்களுடைய உலகத்தின் ஆசைகளுக்கு எங்களை உட்படுத்தினவர்களாய் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. அவைகளிலிருந்து நாங்கள் உம்முடைய வழிக்கு நேராய் எங்களுடைய வழிகளை நாங்கள் ஆயத்த பண்ண எங்களுடைய இருதயம் நீர் சதையாக்குவீராக. சதையான இருதயத்தை எங்களுக்கு கட்டளையிடுவீராக சுவாமி. உடைய கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.